ஏ முதல் இ வரை வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க. என்ன மொத்தம் ஏலேருந்து இ, அதாவது ஏ பி சி டி இ, மொத்தம் 5 பேர். ஓகேவா? இவங்க வந்து இதே ஆர்டர்லலாம் உட்காரல, வேறு வேறு ஆர்டர் மாறி இருக்காங்க. அதான் வந்து அடுத்த கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கன்ஃபார்மாக தெரிகிறது தான் பியோட வலதுபுறம். இப்போ இந்த மாதிரி கிடைமட்டமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4, இன்னொரு ஒரு ஆள் 5. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா பியின் வலதுபுறத்தில் யார் இருக்கா? ஏன்னு இருக்கா. அப்போ பிக்கு வலதுபுறம் இதுவும் கன்ஃபார்மாக தெரியாத வரைக்கும் நீங்கள் மேலே எதுவும் ஃபில் பண்ண வேணாம். பியோட வலதுபுறம். இப்போ இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்கன்னே வைங்க. எது வலதுபுறம்? இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேவா? அப்போ பியோட வலதுபுறத்தில் தான் யார் இருக்கா? ஏன்னு இருக்காங்க. அப்போ பிஏ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். பிஏ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். பிக்கு அடுத்து ஏ இருப்பார் அப்படின்னு நோட் பண்ணிடலாம். அடுத்து இ என்பது சியின் இடதுபுறம். இப்போ இங்கே சி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா யாரோ இ அப்படிங்கிறது யாரோட இடதுபுறம்? சியின் இடதுபுறம். அப்போ சி இந்த சைடு இருப்பார், இவருக்கு இடதுபுறம் அப்படின்னா இதுதானே லெஃப்ட்டு. இந்த சைடு யார் இருக்கா? இ அப்படிங்கிறவர் இருப்பார். புரிஞ்சா? இப்போ ஏன் வந்து நான் அடுத்தடுத்து நோட் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று ஏவோட வச்சோ பியோட வச்சோ ஏதாவது லிங்க் பண்ணியிருந்தா இங்கேயே நீங்கள் நோட் பண்ணலாம். பட் அதை கொடுக்காதனால நீங்கள் தனியாக நோட் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்த பாயிண்ட்டை கவனிங்க. இ என்பது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இ என்பது சியின் வலதுபுறம், சியின் வலதுபுறம். ஆனால் ஏயின் சியின் இடதுபுறம், ஏயின் வலதுபுறம்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஈங்கிறவர் ஏவோட வலதுபுறத்தில் தானே உட்காந்துருக்காரு. அப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா இது லெஃப்ட், இது ரைட்டுங்கிற போது இந்த ரைட் சைடு தான் இ உட்காந்துருக்காரு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே அதை தூக்கி சி அப்படிங்கிறதும் ஈயோட லெஃப்ட் சைடு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அதாவது இ என்பது சிக்கு இடதுபுறத்தில் இருக்கார், ஏக்கு வலதுபுறத்தில் இருக்கார். ஓகேவா? அடுத்தது மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்தில் உள்ளது. இப்போ பி இங்கே இருக்காங்க, யாருக்கு வலதுபுறம்? டிக்கு வலதுபுறம். அப்போ டி இந்த சைடு இருந்தால் தான் இவங்களுக்கு வலதுபுறம், டிக்கு வலதுபுறம் இந்த ரைட் சைடு அந்த பக்கத்தில் இருப்பார். இப்போ கன்ஃபார்மாக நீங்கள் நோட் பண்ணலாம். என்ன நோட் பண்ணலாம்னா டி இங்கே ஃபஸ்ட்டு இருப்பார், அவங்களுக்கு அடுத்து பி இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து ஏ இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து இ இருப்பாங்க, அடுத்து சி இருப்பாங்க. ஸோ இதுதான். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா தெளிவாக புரிஞ்சு அதுக்குரிய பாசிபிலிட்டியை நோட் பண்ணணும். அடுத்து அது கன்ஃபார்மாக அடுத்த ஒரு பாசிபிலிட்டியில் லிங்க் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்தது வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்குது என்ன? நடுவில் உள்ள வீடு என்ன? மொத்தம் 5 பேர்த்தில் நடுவில் உள்ளது என்ன? ஏ தானே. ஸோ ஆப்ஷன் ஏ.